ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த நாட்களிலே விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பகுதியிலே விசுவாச அறிக்கை பாகம் 9வது பாகமாய் இந்த வாரத்திலே நாம் அதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல கலாத்தியர் 5வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம். அந்த 7, 8, 9 வசனங்களை பார்த்தால், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மா அனைத்தையும் உப்ப பண்ணும். இந்த 3 வார்த்தையை குறித்து தான் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதுல முதல் நாம் பார்த்த விஷயம், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல என்று 2 வார்த்தைகளை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் நாம் அதை தியானித்தோம். தியானித்த இந்த காரியங்களை இன்றைக்கு நாம் அந்த 9வது வசனத்தை மட்டும் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். எனக்கு நல்லா தெரியும், இங்க தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த கொஞ்ச மாவு, நம்ம வீட்டுல மாவு பார்த்திருப்போம், இட்லிக்கு தோசைக்கு மாவு ஆட்டி வச்சிருப்போம். கொஞ்சம் மாவு மிச்சம் இருக்கும். அந்த மாவு வேஸ்டா போயிருமேன்னு சொல்லி புதுசா அரைச்ச மாவுல யாரும் கலக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா நல்லா தெரியும், அது இருக்கிற மாவையும் 2 நாள்ல கெட்டு போக பண்ணிடும். அப்ப நம்ம அதை ஏதாவது ஒரு தனியா செய்துட்டு இருக்கிற மாவை திரும்ப கரைச்சி புளிக்கட்டும்னு வைப்போமே தவிர பழைய மாவோடு புது மாவை சேர்க்கவே மாட்டோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாவு புளித்து போன மாவு. அப்ப இது நிறைய பேருக்கு இது என்ன புளித்த மாவுன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, ஆண்டவர் இந்த புளித்த மாவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் சற்று தியானித்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். எடுத்து வாசிங்க, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 12:15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவு புசிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மா உங்கள் வீட்டுகளில் இருந்து நீக்க வேண்டும். புளித்த மாவை வீட்டிலேயே வைக்காதென்ற அந்த 7 நாளைக்கு நீ பரிசுத்த பாஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றால் புளித்த மா உன் வீட்டிலேயே இருக்கக்கூடாது. அப்ப இந்த புளித்த மாவு என்றால் பழமையான விஷயங்கள், பழையவைகள். இந்த பழையவைகள் நம் வீட்டுல இருக்கக்கூடாது. அதை இல்லாம பண்ணிட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறி போகும். ஹல்லேலூயா. எடுத்து அடுத்தபடியா பாருங்க, அந்த 19வது வசனத்தை வாசிங்க. 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. ஏனென்று சொன்னால், அந்த பாஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிற நாம் பரிசுத்தமாய் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தப்படுத்தும் பொழுது பழமையானவைகள் ஒரு நாள் மிஞ்சினது அடுத்த நாள் இருக்கக்கூடாது. உணவுக்கே ஆண்டவர் இவ்வளவு அக்கறை காட்டுறாரா? ஒரு சாப்பாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சொல்றாரா அப்படின்னா, ஒரு சாப்பாட்டுக்கே இவ்வளவு முக்கியத்துவம், பரிசுத்தத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பரிசுத்தத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு முன்னடையாளமாய் இது சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதாவது என்னன்னு பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை உங்க முன்னால சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு கடந்து போறேன். இந்த 5, 6, 7 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 12, 5, 6, 7. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுமாய் இருக்க வேண்டும்.
செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை 4-5 நாட்களுக்கு அவைகளை நாம் தெரிந்து கொண்டு அதை கர்த்தருக்கென்று பிரத்யேகமாய் பிரித்தெடுத்து அவைகளை வைக்க வேண்டும். அது ஆணாய் இருக்க வேண்டும், 1 வருடம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க செம்மறியாடாவோ வெள்ளாடோ நீங்க தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை நீங்கள் பராமரித்து அதை நீங்க பாஸ்காவுக்கு வெட்ட பலி கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். வாசிங்க பிரதர். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலின் நிலைக்கால் இரண்டிலும் நிலையின் மேல் சட்ட குறுக்கு சட்டத்திலையும் பூசணும். இன்றைக்கு நான் இந்த விஷயத்த ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே என்னோடு ஒரு சில தேர்ந்த குருக்கள் இருக்கிறாங்க. நான் அவங்களோட எல்லாம் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறேன். அங்க குன்றக்குடியில தலைமை குரு ஒருத்தர் இருக்க. அந்த தலைமை குருவுக்கு நீர்மட்டம் பார்க்கறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த அவருடைய வீட்டில் நீர்மட்டம் பார்த்து கொடுக்க போனப்போ அவர்கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி. அவர் என்ன சொன்னார், ஐயா நீங்கள் நான் என்னுடைய ஜபத்தை சொல்லிதாயா நான் அந்த நீர்மட்டத்தை பார்ப்பேன், உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, நான் ஜெபிச்சுட்டு அந்த நீர்மட்டத்தை பார்த்தேன். ஐயோ தாராளமா, எல்லாரும் இறைவனை தான் ஆராதிக்கிறோம், நம்ம ஒரு சாயல்ல ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லையா நீங்க தான் உண்மையான இயேசுவை ஆராதிக்கிறீங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா போச்சு. என்ன சொல்றேன் அப்படின்னாரு. அவர் அந்த ஐயர் ஸ்டைல்ல பேசினார். அப்போ சொன்னேன், இந்த நிலைக்கால்கள்ல பூசி இருக்கிறீங்களே இதுக்கு அர்த்தம் தெரியுமா, குங்குமம் பூசுறீங்களே அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அது ஐதீகம், சம்பிரதாயம். அது என்ன சம்பிரதாயம், என்ன ஐதீகம் தெரியல. முன்னோர்கள் செஞ்சாங்க, அதை அப்படியே நாங்க செய்யறோம். அவர்கிட்ட இன்னும் ஒரு சில கேள்விகளை கேட்டேன். இல்லையா முன்னோர்கள் அது சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க, அதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம். எங்க எழுதி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பைபிள்ல யாத்திராகமத்துல இந்த பகுதியில எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க உண்மையான இயேசுவை ஆராதிக்கிறீங்களா, நாங்க ஆராதிக்கிறோமான்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்படியே அவர் ஒரு செகண்ட் அப்படியே அமைதலா இருந்தார். இருந்துட்டு நீங்க உங்க காரியத்தை நடத்துங்க அப்படின்ட்டார். அவருக்கு பார்த்து கொடுத்தேன், நம்பவே மாட்டீங்க. ஆண்டவர் அவர் வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். போர் போட்டு மொட்டை பாறை நிலம் 5 அடி ஆழத்துக்கு அந்த போர் போய் சேரல, தண்ணி வந்துருச்சு. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அற்புதம், ஆச்சரியம். 5 அடி ஆழம் போகல, அந்த போர் மிஷினுடைய பிட்டு, ஒரு டாப் பிட்டு மட்டும்தான் போகுது. மலை மேல இருக்குது அவர் வீடு. அந்த டாப் பிட்டு 5 அடி ஆழம் போகுது, தண்ணி பிச்சுட்டு வந்துருச்சு. எல்லாருக்கும் அது ஆச்சரியம். இன்றைக்கும் அது ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன் இதை சொல்றேன்னா, அப்போ நாம் நிலைக்கால்கள்ல இன்றைக்கு நாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லார் வீட்லயும் குங்குமத்தை வைக்கிறோம், மஞ்சளை தடவுறோம், எல்லாம் பண்றோம். ஏன் பண்றோம்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாஸ்காவை ஆசரிக்கிற முறைமை, அந்த இரத்தத்தை பூசும் பொழுது நம்முடைய வீடுகளிலே சங்கார தூதன் வராதபடி தேவன் தடுக்கிறார். அந்த தூதனை நிறுத்துகிறார். அந்த இரத்தத்தை பார்த்த உடனேயே அந்த தூதன் நம்முடைய வீட்டுக்குள்ளாக வரக்கூடாதபடி அந்த இரத்தம் தடையாயிருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவங்க யாரும் பூசல அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரும். ஆனா நமக்கு நல்லா தெரியும், நமக்காக ஒரே ஜீவபலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்றைக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரோ அவர்தான் ஒரு பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டி நமக்காய் இரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே, ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காய் இரத்தம் சிந்தினபடியினாலே நாம் பாவமர கழுவப்பட்டு விட்டோம் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறபடியினாலே இன்றைக்கு நாம் விசுவாசிகள் என்று அதை செய்யாம அவருடைய விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதை செய்யல.
ஆனா ஒவ்வொரு இந்துவும் பொங்கல் வந்துட்டா அதுல ஒரு இன்னொரு விஷயம், அதுல என்ன பண்றாங்கன்னா, என்ன செய்வீங்க சொல்லுங்க? மஞ்சத்தூள்ல எலுமிச்சம்பழத்தை யாராவது புழிஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? புழிஞ்சு பாருங்க. மஞ்சத்தூள்ல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிங்கன்னா அது சிகப்பாய் மாறிவிடும், ரத்தமாய் மாறிடும். இத பார்த்துட்டு எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்றோம். அது ஆசிட் ஆல்கலி ரியாக்ஷன், ஒரு அல்கலினும் ஒரு ஆசிடும் வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இதை பார்த்து உயிர் இருக்கிறது என்று சொல்லுகிற கூட்டம் இருக்கிறது. ஆனா உண்மை என்ன என்று சொன்னா, அதனாலதான் அவங்க எலுமிச்சம்பழத்தையும் நறுக்குறாங்க. அது பலி கொடுக்கிறதுக்கு சமம். பூசணிக்காயை உடைப்பாங்க, அதுவும் பலி கொடுக்கிறதுக்கு சமம். அது நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியல. ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்க என்பது புரியாத ஜனம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி மஞ்சள் அப்படி தொட்டு இப்படி திருப்பி வச்சிட்டீங்கன்னா, ஒரு சில மணி துளிகள்ல, ஒரு சில நிமிட துளிகள்ல அது என்ன ஆயிடும்னா சிகப்பா மாறிடும். அப்போ அதுதான் இவங்க ரத்தம் நினைச்சுக்கிட்டு அதை நிலைக்கால்கள்ல பூசுகிறாங்க. ஆனா இந்த இடத்துல உண்மையான கிறிஸ்துவின் ரத்தம் நம் ஒவ்வொருடைய வீடுலையும் ஒவ்வொரு நாளும் பூசப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளினுடைய வீட்டுல, அப்பா என் நிலைக்கால்கள்ல, என் வீட்டின் வாசல்ல ரத்தத்தை பூசுறோம். எந்த ஒரு வியாதியும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, விஷ ஜந்துக்கள் நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லுகிற விசுவாசிகளை இன்று தேடக்கூடிய காலமாய் மாறிவிட்டது. தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு எப்படி ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், என்ன பண்ணணும் தெரியல. அப்போ இந்த புளித்த மா என்பது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்று வேதம் நமக்கு மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. அது என்னையா புளித்த மாவு? எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்தாலும், அருமையான அம்மாங்களுக்கு நான் ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு விரும்புறேன். பால் பாத்திரத்தை சரியா கழுவாம அந்த பாத்திரத்துல பால் காய்ச்சுவீங்களா? ஏன் காய்ச்ச மாட்டீங்க? ஏன் கெட்டு போனா என்ன? கெட்டு போனா என்ன? ஒரு பால் பாத்திரத்துக்கு நீங்க கொடுக்கிற அக்கறை, எனக்கு அன்பான விசுவாசிகளே, உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஏன் நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க? ஒரு பால் பாத்திரம் அத அப்படியே பக்குவமா கழுவி, அதை அப்படியே பக்குவமா ஆராய்ச்சி பண்ணி, அதுல என்ன இருக்குன்னு இப்படி திருப்பி பார்த்து அப்படி திருப்பி பார்த்து முன்னும் பின்னும் பிரட்டி, அது சுத்தம் இல்லைன்னா திரும்ப போய் ஒரு தடவை கழுவி கவுத்து வைக்கலன்னா அவங்களுக்கு அந்த ராத்திரி தூக்கமே வராது. யோசிச்சு பாருங்க. ஒரு பால் பாத்திரத்துக்கு நாம் வைக்கிற அக்கறையோ கவலையோ நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் கொள்ளாத விசுவாசிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி உங்க வீட்டுல கடாயில என்னன்னாலும் சரி, அந்த கடாயை சரியா கழுவாம அடுத்த நாள் காலையில வேற குழம்பு வைப்பீங்களா? ஏன்? கழுவி கொண்டு வந்து பார்த்தா இந்த ரோட்ல போகவே முடியாது. அத்தனை பேருடைய பாத்திரமும் அப்படியே வெயில்ல வந்து கவுத்து பத்திரமா பழப்பழன்னு இருக்கும். ஆனா விசுவாசிய உன் வாழ்க்கையை குறித்து உனக்கு அக்கறை இல்லையே. உன் பாத்திரத்தை சுத்தமாய் வைக்கிற நீ இதய பாத்திரமாய் இருக்கிறதா என்பதை நீ பார்ப்பது இல்லை. உன் இதய பாத்திரமாய் இருக்கிறதா? அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். எல்லா தாய்மார்களுக்கும் இந்த நான் கேள்வியை கேட்டேன். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இதைத்தான் பரிசுத்த பவுல் எடுத்து கூறுகிறார். அன்பு விசுவாசியே, உன் விசுவாசம் உன் வாழ்க்கையின் புளித்த மாவுக்கோ புளித்து போன உன் வாழ்க்கைக்கோ இடம் கொடுக்காதே. எனக்கு அன்பான விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையில புளித்த மாவுக்கோ புளித்து போன பழைய காரியங்களுக்கோ நீ இடம் கொடுக்காதவன் தான் விசுவாசி, இடம் கொடுக்காத மகள் தான் விசுவாசி. அப்ப இந்த புளித்த மாவு உங்களுடைய பழைய மாவை உன் வாழ்வில் அனுதினமும் சுத்திகரிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல பல மாவுகள் இருக்கு. அது நமக்கு பாத்தீங்கன்னா
10 வருஷத்துக்கு முன்னால எவனோ திட்டிருப்பான். அவனை பார்த்த உடனே நமக்கு ஒரு கோபம் வரும். என்னை இப்படி திட்டிட்டு போனவனாச்சே, அவன் நல்லா இருப்பானா, அவனை ஆண்டவர் என்ன பண்றாரு பாருன்னு வைக்காத. ஒரு பகையோ வருத்தமோ துக்கமோ இதுதான் புளித்த மாவு. உன் இருதயத்தை நீ சுத்தப்படுத்து. அந்த பகை வருத்தம் கோபம் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடு. இந்த புளித்த மாவு நல்ல மாவு, உன்னுடைய இருக்கிற நல்ல குணாதிசயங்கள், குட் குவாலிட்டிஸ், அது என்ன பண்ணும்? ஸ்பாயில் பண்ணிடும். உனக்குள்ள இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் கெட்டு போக பண்ணுவது உனக்குள்ள இருக்கிற அந்த பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள். இந்த ஜென்ம சுபாவங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அகற்றுகிறவனே விசுவாசி. இதை நாம் அகற்றிடணும். எதை குறித்தும் மனசுல ஏத்தவே கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பல விஷயங்களை நான் மறந்துடுவேன். அப்ப அதை மறக்கும் போது எல்லாம் சொல்லுவேன், என்ன இவ்வளவு சீக்கிரம் மறந்துடுற? நான் சொல்லுவேன், மறதி ஒரு மிகப்பெரிய மருந்து. எதையும் நாம சீக்கிரம் மறக்க பழகல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை வியாதிக்குள்ளாக மாட்டிடுவோம். நாம வியாதிக்குள்ளாய் போய் நின்று விடுவோம். எல்லாத்தையும் மறந்துட்டோம்னா நாம் விடுதலையோடு சுதந்திரமாய் வாழ பழகிக்கொள்வோம். எனக்கு அன்பான விசுவாசிகளே, பழையவைகளை மறந்து எல்லாம் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மனம் புதிதாகுங்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, நீ உன் பழைய வாழ்க்கையை குறித்தோ, பாவத்தை குறித்தோ, பாவத்தில் இருக்கிறவைகளை குறித்தோ மேன்மை பாராட்டாதே. அதுதான் கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறது. அந்த 6ஆம் வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளிப்புள்ள மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அப்ப பாருங்க, நீ எதை குறித்தியா மேன்மை பாராட்டுற? என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? இதுதான் வீண் பெருமை. நான் இப்படியெல்லாம் இருந்தேன் இல்ல, கிறிஸ்து இன்னைக்கு என்னை எப்படி வச்சிருக்கிறார் அதை பற்றி மட்டுமே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த புளித்த மாவுக்கு நாம் மேன்மை பாராட்டாதபடி, இந்த புளித்த வாழ்க்கையை குறித்து, பழைய வாழ்க்கையை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடி, கிறிஸ்து நமக்கு கொடுத்த புதிய வாழ்வை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் தான் உண்மையான விசுவாசி. இந்த விசுவாசியாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, அந்த 4-5 வசனங்களை வாசிங்க. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி, அது யார் அப்படிப்பட்டவன் அப்படின்றத அதுக்கு முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற வேசித்தனம் உள்ள மனிதர்களை குறித்து பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள், அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுகிறேன். அப்ப இந்த வார்த்தை ரொம்ப கடினமா இருக்குது. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது. இந்த வார்த்தையை கேட்கறது நமக்கு வேதனையா இருக்குது. என்ன, ஏசப்பா எனக்காக தான் கல்வாரி சிலுவையில மரித்தார்னு சொல்றோம், ஏசப்பா எனக்காக எல்லாம் செய்தார்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல இவர் பவுலோஸ்தலன் இவ்வளவு மென்மையாக பேசுகிற ஒரு மனிதர் இந்த இடத்துல அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன்ற. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குன்னு பாருங்களேன். இந்த வசனத்தை இத்தனை நாள் நான் படிச்சப்ப, அவரே இப்ப சாத்தானுக்கு தீர்ப்பு செய்ய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம யார் அவனை மீட்டு எடுக்க அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வசனத்தை இன்று காலையில அதை எடுத்து படிக்கும் பொழுது அதை வரிவிடாம ஆவியானவர் சொன்னார், ஒரு வார்த்தையும் நீ படி, ஒரு வார்த்தையும் படி அப்படின்றப்ப அதை நான் திரும்ப படித்த பொழுது என் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. நீங்களும்
என்னுடைய ஆவியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், சபையில் கூடி வந்திருக்கையில், அதுதான் எல்லாரும் கூடி வருகிற இடம் என்ன? சபை. அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி, நம் மத்தியில ஒரு வேசித்தன ஆவி உள்ள, விபச்சார எண்ணம் உள்ள ஒரு மனிதன் கடந்து வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி, அவன் ரட்சிக்கப்படும்படி. அப்ப யோசிச்சு பாருங்களேன், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறதுல ரெண்டு விதம் இருக்கிறது. அவன் அழிந்து போறதுக்கு ஒப்பு கொடுக்கிற விதம் ஒன்று இருக்கிறது, அவன் ரட்சிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிற ஒரு விதம் ஒன்று இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் அந்த இரண்டாவது விதத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க படிச்சு பாருங்க. இன்னும் அத கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி, அவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி, மாம்சத்தின் அழிவுக்காக, அவனிலே இருக்கிற அந்த மாம்ச சிந்தையின் அழிவுக்காக, அவனுக்கு உள்ளாக இருக்கிற ஒரு மாம்ச சிந்தை இருக்கிறது. அந்த சிந்தை தான் அவனை பாவத்துக்குள்ளாக நடத்துகிறது. அந்த சிந்தை அழிந்து போகத்தக்கதாக, அந்த மாம்ச சிந்தை அழிந்து போகத்தக்கதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல இதை நான் படிச்ச உடனே ஒரு பெரிய தரிசனத்தை என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் மாம்சத்தை சாகடிக்க அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறாராம். அவனுடைய மாம்சம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறாராம். அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை வருது? அப்ப இதனுடைய இணை வசனங்களை என்ன, வேதம் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்றத நான் தேடி பார்த்தேன். எனக்கு அது பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. இது நமக்கு ரொம்ப கடினமான வார்த்தை. நம்ம கேட்ட உடனே மனசெல்லாம் பதறும், சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரேன்னு. ஆனால் இந்த வார்த்தையை நாம் சரியாக ஆராய்ந்து படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கும்படியாக சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து தீர்ப்பு செய்கிறேன். அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 23:14. நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்திற்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. நீ பிரம்பினால் அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவனை தப்புவிப்பாயே. அப்ப அந்த பிரம்புல அடிக்கிறது ஒண்ணுதான். அவர் பவுலப்போஸ்தலன் கொடுக்கிற இந்த தண்டனையும் ஒண்ணுதான். அவனை சாத்தான். அடுத்த வசனம் வாசிங்களேன். சங்கீதம் 109:6. ஒருத்தனை பிரம்புல அடிக்கிறது ஒண்ணுதான், அவனை இப்படிப்பட்ட தண்டனைக்குள்ளாக அனுப்புகிறதும் ஒன்றுதான். அப்ப வாசிங்க சங்கீதம் 109:6. அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தவும், அவனுக்கு மேலாக ஒரு துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது குற்றவாளியாக கடவன். அங்க பாருங்க, ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவர் என்ன சொல்றாரு? சாத்தான அவன் பக்கத்துல நிறுத்தி வைன்றாரு. எனக்கு தாவீது ராஜா இந்த சொல்ற வார்த்தை எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்போ பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில பிரச்சனையே உங்களுக்கு வாழ்க்கையா போயிடும். சாத்தான் உங்க பக்கத்துல வந்து நின்றானா பிரச்சனையே உங்களுக்கு வாழ்க்கையா போயிடும். யோபுவுக்கு கொடுத்த பர்மிஷன் 6 மாசம், 6 மாசம் கொடுத்த பர்மிஷன்ல யோபுடைய வாழ்க்கை சின்ன பின்னமா தலையில மாறி ஒண்ணும் இல்லாம குப்பையும் சாம்பல்ல போய் உட்கார்ந்து இருந்தார். அப்ப சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? தயவு செய்து எனக்கு அன்பான விசுவாசிகளே, நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. அப்ப நம்முடைய உலகத்திலே நாம் மாம்ச சிந்தையிலே இருக்கும் பொழுது இந்த மாம்ச சிந்தையானது நம் மத்தியிலே பிசாசை கொண்டு வரும். நாம் மாம்ச சிந்தையிலே வாழுகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும்
பிசாசு நம்ம கூடவே தான் பயணித்து கொண்டிருப்பான். அது யாரால இல்ல, நம்மாலதான். நாமே நமக்கு சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறோம் சொல்ற கதை தான் இது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரோடு இருக்கிற நாம் மாம்ச சிந்தையை தவிர்க்க வேண்டும். அதுதான் இந்த புளித்த மாவு. இந்த புளித்த மாவு நமக்குள்ள இருக்க 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 இந்த புளித்த சிந்தனைகள் நமக்குள்ள வர 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 பிசாசு எங்க இருந்து வருவான்னு தெரியாது. வேலி நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்படும். அந்த வேலி எடுக்கப்படும் போது அவன் கழுகை போல வந்து சேருவான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த இடத்துல பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் நமக்கு மிக மிக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். அடுத்து வாசிங்க. அதுக்கு அடுத்தபடியா யாக்கோபு 1வது அதிகாரம் 13, 14, 15, 16 வசனங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படியே ஒரு வழியை அடைச்சே வச்சிருக்கிறார்? எனக்கு ஏன் ஆண்டவர் எந்த ஒரு காரியமும் செய்யவே மாட்டேன்றார்? சொல்லாத, அவர் செய்வார். அவர் சொன்னா செய்வார். உன்னுடைய பொறுமையின் அளவு என்ன என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு கானானிய ஸ்திரீடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? மறைமுகமா அந்த நாய்க்குட்டின்னு அவரை திட்டுறாருன்னு தானே அர்த்தம் எடுப்போம். நம்ம ஊர்ல நம்ம விசுவாசிங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாருங்க, பாஸ்டர் என்னை நாயின்னு சொல்லிட்டேன், பாஸ்டர் என்ன நாயின்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு அந்த இடத்துல, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போடுவது தகுதி இல்லையேன்றார். அப்ப அந்த அம்மா கானானிய ஸ்திரீ எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருக்கும், அந்த அம்மாவுடைய எண்ணங்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். என்ன எப்படி சொல்லிட்டாரு? அந்த அம்மா व्यसனத்தோட அந்த இடத்தை விட்டு போயிருக்கலாம், ஆனா போகல. உண்மைதான் ஆண்டவரே, நான் இப்படிதான் இருக்கிறேன். ஆனா அந்த டேபிள்ல இருந்து விழுகிற துணிக்கே அந்த நாய்க்குட்டிகள் உண்டுமே அப்படின்னு சொல்லும் போது அவர் தடவை அவர் சொல்றதை இவர் காது கொடுத்தே கேட்கல. காது கேட்காத மாதிரியே போய்கிட்டு இருக்கிறார். காது கேட்கிற மாதிரியே அந்த இடத்துல இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆட்கள்ன்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த உண்மையின் தன்மை புரியும், அந்த மௌனத்தின் தன்மை புரியும். ஒருத்தன் கத்துறான் அதுக்கு முன்னால, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ஒருத்தன் கத்துறான். அப்ப கூட போன அதே கூட்டம் தான் இங்கேயும் வந்துகிட்டு இருக்குது. அவனை திட்டுறாங்க, சத்தம் போடாத, அமைதியா வாயை போத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் இங்க ஒரு கானானிய ஸ்திரீயை பார்த்து, ஆண்டவரே அவ புலம்பிக்கிட்டே வர்றாளே, அவளுக்கு இறங்கும்னு சொல்ற அளவுக்கு சுத்தி இருக்கிற மக்களுடைய மனசு உருகி விட்டது. அதை இன்றைக்கு யாருமே படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் இறக்கப்படுறாங்க அந்த பெண்ணு மேல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அமைதியா போய்கிட்டு இருக்கிறார். அடுத்தது, ஆண்டவரே அவருக்கு ஏதாவது ஒரு பதில சொல்லி அனுப்புங்கன்னா அவர் சொல்ற முதல் பதில் என்னன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லவேன்ற. அப்ப அந்த அம்மா நிலைமை எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்படி சொல்லிட்டாரு, இனி நான் இந்த இடத்துல இருந்து என்ன பிரயோஜனம், நான் போறேன் அப்படின்னு அந்த அம்மா போயிருந்தா, பைபிள்லயே அந்த அம்மா வந்திருக்காரு. பைபிளுக்குள்ளேயே அந்த அம்மா பேரு, அது கானானிய ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீ. ஆனா அந்த அம்மா பைபிளுக்குள்ள இடம் பெற வேண்டும் என்றது என் தேவனுடைய திட்டம். அந்த பைபிளுக்குள்ள அந்த அம்மா பேரு வரணும்ன்றது, அந்த கானானிய ஸ்திரீ பைபிளுக்குள்ள வர வேண்டும் என்பது, இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு பின்பும் அதை பற்றி பேசுவோம் என்பது என் தேவனுடைய திட்டம். அந்த அம்மாவினுடைய பொறுமையை என் தேவன் ஆராய்ந்தார். அப்ப அந்த அம்மா சொல்லுது, உண்மைதான் ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுந்து துணிக்கையாவது அந்த நாய்க்குட்டிங்க சாப்பிடுமே, அது மாதிரி ஒரு சின்ன துணிக்கையை எனக்கு போட்டீங்கன்னா என் மகளை நான் காப்பாத்திக்குவேன், என் பிள்ளைய நான் பார்த்துருவேன் அப்படி சொல்லும் பொழுது
ஆண்டவர் சொல்ற வார்த்தை, மகளே உன் விசுவாசம் பெரிது. அதுக்கு முன்னால ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்டு. நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்றார். அங்க ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல ஒரு கம்பாரிசன். ஆனா இந்த விசுவாசத்துக்கு நோ கம்பாரிசன், ஒரு இணையே இல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு இணையே இல்ல, ஈடு இணை இல்லாத விசுவாசம். விசுவாசம் பெரிது. அது பெரிதுன்னு சொன்னா இந்த வானத்தை விட, இந்த பிரபஞ்சத்தை விட, இந்த பூமியின் தூள்களை விட எல்லாவற்றை காட்டிலும் அது பெரிது. இட்ஸ் an infinitive. அந்த விசுவாசம் இன்ஃபினிட்டி, அதுக்கு முடிவே இல்லாத விசுவாசம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு சோதனையும் நமக்கு வைக்கிறதற்கு காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் நாமும் மேன்மையுள்ளவர்களாய் மாறி போவோம். நம்முடைய வாழ்க்கை அதை காட்டிலும் மேன்மையுள்ளதாய் மாறி போகும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை யாக்கோபு 1:13 வாசிங்களேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் உங்களை பொல்லாங்கினால சோதிக்கவே மாட்டார். அப்படி சோதிக்கிறவர் தேவனே அல்ல. இது வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. யாக்கோபு, அவரோடு கூட வாழ்ந்த யாக்கோபு சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு சொல்லுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, 15வது வசனம். அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு. அப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்ப அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு, சோதிக்கப்பட்டு, வாதிக்கப்படுகிறான்.